The World Unfiltered. நேபாளத்தோட ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போட்டே கோஷி அப்படிங்கிற இந்த ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 105 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 500 சுற்றுலா பயணிகள் காணாமல் போயிருப்பதாக நேபாள சுற்றுலா வாரியம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அதேபோல புதுச்சேரியிலிருந்து 57 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணம் போயிருக்கிறாங்க. இதில் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மற்றவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற தகவல்கள் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் 55 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு நேபாள அரசு அறிவித்திருக்கிறது. இது இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்யக்கூடிய நேரம் வரைக்கான அந்த சூழல் தான். ஆனால் இன்னமும் கூட உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அச்சமும் கவலையும் இருக்கிறது. எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 12க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் அடித்து செல்லப்பட்டு மாயமாகி இருக்கிறாங்கிறாங்க நேபாள அரசு. ஒரு சொட்டு கூட மழை பெய்யாமல் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு இருக்கு இல்லையா, இதனால் நேபாளத்தினுடைய ரசுவா, நுவாகோட், தாடிங் அப்படின்னு இந்த மாவட்டங்கள் எல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. திபெத் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய முக்கியமான வர்த்தக பகுதியான டிமுரே சந்தை, சுங்கத்துறை வளாகம், அதே போல் சயாப் ருபேசி அப்படிங்கிற இந்த பகுதிகள் எல்லாம் வெள்ள நீரில் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. நேபாளத்தையும் சீனாவையும் இணைக்கிறதுக்கு புதிதாக கட்டப்பட்ட நட்பு பாலம், அதே போல் திரிசூலி ஆற்றின் குறுக்கே இருந்த முக்கியமான பாலங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டதுனால பொக்ரா அதே போல் சித்வான் இந்த பகுதிகள் தனி தீவாக மாறியிருக்கின்றன. நேபாளத்தினுடைய மிக முக்கிய சிலிமே அப்படிங்கிற நீர்மின் திட்டம் உட்பட பல நீர்மின் நிலையங்கள் சேதமடைஞ்சிருக்கின்றன. இதனால் மொத்த நீர்மின் உற்பத்தியில் 430 மெகாவாட் மின் விநியோகம்ங்கிறது இப்போ முடங்கி இருக்கு நேபாளத்தில். இந்த திடீர் வெள்ளப்பெருக்கால சுமார் 140 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய வழித்தடம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. நேபாள் திபெத் இந்த எல்லை அருகே 30லேருந்து 35 கிலோமீட்டர் சுற்றளவில் பேரழிவு மிக கடுமையாக இருக்குது. இங்கே தான் பாலங்கள், சுங்கச்சாவடிகள், தங்கும் விடுதிகள், நீர்மின் நிலையங்கள் அப்படின்னு எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்குது. வெள்ள அலைகள் தாக்கிய சில நிமிடங்களிலேயே ஆற்றோரம் அமைக்கப்பட்டிருந்த நேபாளத்தினுடைய முக்கியமான தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அதேபோல் ஃபைபர் கேபிள்கள்லாம் அடித்து செல்லப்பட்டன. இதனால் ட்ரக்கிங்கில் ஈடுபட்டிருந்த நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளுடைய செல்ஃபோன் சிக்னல்ஸ் ஒரே நேரத்தில் முடங்கி போச்சு. இதே மாதிரி ரஸ்வாகாதி கேரோங் அப்படிங்கிற ஒரு சாலை அது முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் 2015ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கொடூர நிலநடுக்கத்திற்கு பிறகு திபெத் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரை செல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட பிரதான பாதையான டடோபானி அப்படின்னு ஒரு இடம் அது மூடப்பட்டுச்சு. அதுக்கு பதிலாக சீனா, நேபாள அரசுகள் இணைஞ்சு பல 100 கோடிகள் செலவழித்து உருவாக்கிய மாற்றுப்பாதை தான் இந்த ரஸ்வாகாதி கேரோங் அப்படிங்கிற வழித்தடம். இந்த பாதையை இனி பயன்படுத்தவே முடியாதுங்கிற நிலைக்கு சென்றிருக்கிறதா இப்போது வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. சரி, என்ன நடந்துச்சு நேபாளத்தில் அப்படிங்கிற கேள்வி எல்லோரும் மனதிலும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக பயணம் சென்ற 57 பேர், அதில் சிலர் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னாலும் கூட முக்கியமான மனிதர்கள், தமிழ்நாட்டினுடைய முக்கியமான முகங்கள் அப்படின்னலாம் கூட சிலருடைய நிலை என்ன அப்படிங்கிற நிலை தெரியாமல் ஒரு கவலை இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நேபாள சீனா எல்லையாக இருக்கக்கூடிய ரஸ்வாகாதி சோதனை சாவடிக்கு வடகிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் பனிப்பாறை சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பனிப்பாறை சரிவு அந்த பகுதியில் பாயக்கூடிய லெண்டே ரிவர் அப்படிங்கிற அந்த ஆற்றில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கு. நேபாளத்தினுடைய ரசுவா மாவட்டத்தில் பாயக்கூடிய போட்டே கோஷி அப்படின்ற ஆறு, இந்த கோஷி ரிவர் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆற்றோடு இணையக்கூடிய ஒரு முக்கியமான துணை ஆறு தான் லெண்டே ரிவர் அப்படிங்கிறது. இந்த 2 ஆறுகளுடைய கலப்பு, அது மட்டும் இல்லாமல் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட அதீத வெள்ளம் தான் திடீர் பேரழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதான் முதல் கட்டமாக வரக்கூடிய தகவல்களாக இருக்குது.
இந்த கோஷி ரிவர் இருக்கு இல்லையா, இந்த கோஷி ஆறு அமைந்திருக்கக்கூடிய இந்த ரசுவா மாவட்டம் நேபாளத்தினுடைய மிகச்சிறிய நிலப்பரப்பை கொண்ட மலை மாவட்டங்களில் ஒன்று. ரசுவாவுடைய புவியியல் அமைப்பு கடுமையான செங்குத்து சரிவுகளையும் பெரும் உயர வேறுபாடுகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி ஹை ஹிமாலயாஸ் அதே போல் இன்னர் ஹிமாலயாஸ் பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாவட்டத்தில் பாயக்கூடிய ஆறுகள் அதிவேக நீரோட்டமும் ஆழமான கணவாய்களையும் உருவாக்கக்கூடியவை. இப்போ வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய இந்த கோஷி ரிவர் இருக்கு இல்லையா, இந்த கோஷி ரிவர் இமயமலையில் திபெத் தன்னாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறையில் உற்பத்தி ஆகுது. திபெத்திலிருந்து சீனா நேபாள எல்லையை கடந்து நேபாளத்தினுடைய சிந்து, பால்சோக் அதே போல் ரசுவா மாவட்டங்கள் வழியாக தெற்கு நோக்கி பாயுது. அதுக்கு பிறகு இது சுன்கோஷி அப்படிங்கிற ஆற்றோடு இணைந்து இந்தியாவில் பாயக்கூடிய புகழ்பெற்ற கோசி ஆற்றின் ஒரு பகுதியாக மாறுது. நேபாளத்தில் பாயக்கூடிய ஆறுகளிலேயே மிகவும் செங்குத்தான சரிவை கொண்ட ஆறுங்கிறது இந்த கோஷி ஆறு தான். இந்த ஆற்றோட புவியியல் அமைப்பை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் லைன் வி ஷேப்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு பக்கமும் செங்குத்தான பாறைகள் மட்டுமே இருக்கும், ஆற்றுப்படுகை அகலமாக விரிவடைய இடமே இருக்காது. இப்போ மழைப்பொழிவே பதிவாகாமல் போட்டே கோஷி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறத நேபாள வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்குது. மழையே இல்லாத போது ஆற்றில் திடீர்னு பிரம்மாண்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு இமயமலை பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய சிக்கலான புவியியல் மற்றும் காலநிலை நிகழ்வுகள் காரணமாக அமைகின்றன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம், மழையே இல்லை, பெருமழை இல்லை, ஆனால் பெரு வெள்ளம் எப்படி வருகிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருந்த கேள்வியாக இருந்தது. இந்த செய்தி வந்த காலையிலிருந்து அதுதான் இருந்துச்சு. இமயமலையினுடைய உயர் மண்டலத்தில், அதாவது திபெத் மற்றும் சீனா எல்லையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகிறதுனால அவற்றின் அருகே இயற்கையான பனி ஏரிகள்லாம் உருவாகுது. இது கிளாசியல் லேக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. இந்த ஏரிகளோட கரைகள் பாறை அதே போல் பனிக்கட்டிகளால் ஆனவை. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா மொரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இந்த பகுதியில் இன்றைக்கு காலை 8:37 மணி அளவில், அதாவது நேபாள நேரப்படி 8:37 மணி அளவில் ரிக்டர் ஸ்கேலில் 4.4 அப்படிங்கிற அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சுக்குது. இப்போ நில அதிர்வாலையும் அழுத்தத்தினாலையும் திபெத்திய உயர் மண்டலத்தில் இருந்த உறைபனி ஏரி இருக்கு இல்லையா, அது உடஞ்சி கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் நொடி பொழுதில் இந்த போட்டே கோஷி அப்படிங்கிற இந்த ஆற்றில் கலந்தது. இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அணை இருக்கு இல்லையா, இந்த இயற்கை அணை உடைஞ்சி நீர் பெருக்கெடுத்ததுனால ஆற்றில் மிக குறுகிய நேரத்தில் சுமார் 10 மீட்டர் உயரத்திற்கு ராட்சச அலைகள் உருவாகி இதை அறிவியல் பூர்வமாக ஆற்று சுனாமி அப்படின்னு அழைக்கலாம். கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கடல் நீர் ராட்சச அலைகளாக உருவாகும். இதே மாதிரி தான் ஆறுகளில் நொடி பொழுதில் உருவாகக்கூடிய இந்த வெள்ள அலைகள் இருக்கு இல்லையா, இதுவும் சுனாமியினுடைய விளைவை தான் ஏற்படுத்தும். சாதாரண மழை வெள்ளம் படிப்படியாக ஆற்றில் நீர்மட்டத்தை உயர்த்தும். மழையே இல்லாத தெளிவான வானிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நொடி பொழுதில் தாக்குறது சுனாமியினுடைய அதே அச்சுறுத்தும் குணம் போன்றது தான். இப்போ சுற்றுச்சூழல் அதே போல் புவியியல் ஆய்வாளர்கள் இத்தகைய பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ளங்களை இன்லேண்ட் சுனாமி அப்படின்றத சொல்கிறாங்க, இல்லைனா மவுண்டைன் சுனாமி அப்படின்லாம் குறிப்பிட்றாங்க. 2013 உத்தரகாண்ட் கேதார்நாத் பேரிடரின் போதும் கூட 2021 சமோலி மாவட்டத்தில் பனிப்பாறை உடைந்த போதும் நிகழ்ந்த வெள்ளத்தையும் சர்வதேச விஞ்ஞானிகள் ஆற்று சுனாமி அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. போட்டே கோஷி ஆறு சீனாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே பாயக்கூடிய ஒரு எல்லை கடந்த ஆறு அப்படின்னு சொல்லலாம். சீனாவுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்த ஆரம்ப கட்ட செயற்கைக்கோள் தரவுகள் வெளியாகும் வரை நேபாள அதிகாரிகளுக்கு இந்த ராட்சச வெள்ள அலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு தகவல் இல்லை. 2 நாடுகளுக்கு இடையிலான தகவல் தொடர்பு இடைவெளியை இந்த பேரிடர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா நேபாளம் இடையே எல்லை கடந்த ஆறுகளுடைய நீர்மட்டம் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்கு அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் சீனாவுக்கும் நேபாளத்துக்கு இடையில் உயர் இமயமலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பனி ஏரிகளுடைய நிலை குறித்து உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கக்கூடிய தானியங்கி எச்சரிக்கை அமைப்பு இதுவரைக்கும் உருவாக்கப்படலை. இப்போ சீனா தரப்பிலிருந்து செயற்கைக்கோள் படங்களோ அல்லது உடனடி எச்சரிக்கையோ வராதது தான் நேபாள எல்லை பகுதியில் இவ்வளவு பெரிய உயிர் சேதம் அதே போல் குழப்பத்திற்கு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு முதல் கட்ட விசாரணையில் செய்திகள் வரக்கூடியதை பார்க்குறோம். உலக புகழ்பெற்ற சாகச மையமான த லாஸ்ட் ரிசார்ட் பகுதியில் இந்த கோஷி ஆற்றின் குறுக்கே 160 மீட்டர் உயரத்தில் தொங்கும் பாலம் அமைந்திருக்கிறது.
திடீர்னு ஏற்பட்ட இந்த ஆற்று சுனாமியின் அதிர்வுகளை தாங்கி இந்த தொங்கு பாலம் இன்னமும் உறுதியாக நிற்கிறது அப்படிங்கிறதும் இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆர்க்டிக், அண்டார்டிகா பகுதிகளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிக பனிப்பாறைகளை கொண்ட பகுதி அப்படின்னா இமயமலையினுடைய திபெத்திய பீடபூமி தான். இதனால் அறிவியலாளர்கள் இதனை என்ன சொல்கிறாங்கன்னா த தேர்ட் போல் அப்படின்னு அழைக்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தினால இங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வழக்கத்தை விட 3 மடங்கு வேகத்தில் உருகி வர்றது தான் மழை இல்லாத காலத்தில் கூட இது போன்ற இன்லேண்ட் சுனாமி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாகுது. இதுக்கு முன்னாடியும் நேபாளம் இது போன்ற பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது. 1985 ஆகஸ்ட் மாதத்தில் எவரெஸ்ட் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய டிஜி ஷோ அப்படிங்கிற ஒரு பனிப்பாறை ஏரியில் பிரம்மாண்டமான பனிச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஏரியினுடைய இயற்கை அணைக்கட்டு உடைஞ்சு நொடி பொழுதில் சுமார் 50 லட்சம் கன மீட்டர் தண்ணீர் அப்போதே கோசி ஆற்று படுகையில் பாஞ்சுது. 10 to 15 மீட்டர் உயரத்துக்கு எழும்பிய வெள்ள அலை அப்படிங்கிறது புதிதாக கட்டப்பட்ட நமச்சே பஜார் நீர்மின் திட்டம், 14 பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்களை அடித்து சென்றது. இதே மாதிரி 2012ஆம் ஆண்டுலையும் கூட மழையே இல்லாத தெளிவான ஒரு நாளில் திடீர்னு அன்னபூர்ணா மலை சிகரத்திலிருந்து பிரம்மாண்டமான பாறை மற்றும் பனிச்சரிவு ஏற்பட்டு சாட்டி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்காங்க, அதில் விழுந்துச்சு. ஆற்றுப்பாதை தற்காலிகமாக அடைப்பட்டு சில நிமிடங்களில் பொக்ரா அருகே இருக்கக்கூடிய கிராமங்களை மூழ்கடிச்சுது. இதில் 70க்கும் மேற்பட்டவர்கள் அப்போ உயிரிழந்தாங்க. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் இமயமலையினுடைய செங்குத்தான புவியியல் அமைப்பு, அதே போல் உருகும் பனிப்பாறை, இதனுடைய காரணமாக 1977 இன்னைக்கு வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட பெரிய பேரழிவுகள் பதிவாகி இருக்கின்றன. தற்போதும் கூட இயற்கை கொடுத்த திடீர் அடியால் நேபாளத்தினுடைய பிரதான வர்த்தகம், மின் உற்பத்தி, அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறை நிலைகுலைந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மழை இல்லாத நேரத்திலையும் உருவெடுக்கக்கூடிய இது போன்ற மவுண்டைன் சுனாமிஸ் இமயமலையை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்போ நேபாள இராணுவத்தோடு இணைந்து தூதரக ரீதியாக மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அப்படின்னாலும் காணாமல் போன 500 பயணிகளுடைய நிலையை அறிய உலக நாடுகளும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மிகுந்த பதற்றத்தோடு காத்திருக்கிறார்கள். நம்ம தரப்பிலிருந்தும் மத்திய அரசும் மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, 2 அரசுகளுமே அவர்களை மீட்பதற்கான, பாதுகாப்பாக மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை பலரோட தகவல்கள் தெரியல. தமிழ்நாடு புதுச்சேரியிலேருந்து 57 பேர் அங்கே சென்றதில் 20 பேர் தான் பத்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. மற்றவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற தகவல் உறுதியாகாத நிலையில் ஒரு கவலை நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறது. அதே போல் மற்ற உயிர்களும் முக்கியமான உயிர்களே. எனவே எவ்வளவு விரைவாக இவர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி. அந்த செய்தியை உலகம் முழுவதும் உணர வேண்டிய ஒரு தருணமும் கூட அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.